ஜெபம். ஓகே. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பரம தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட சுவாமி, நீர் எவ்வளவு உண்மை உள்ளவராய், ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் பார்த்து எங்களுடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகளிலும் மற்ற நாடுகளிலும் நடக்கிற காரியங்களில் எல்லாம் பார்த்து உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலும் கூட சுவாமி, நாங்க பல பிரச்சனைகளில பல வித்தியாசமான வேலைகளில இருந்தாலும் ஆண்டவரே, நாங்க உங்களுடைய பாதத்தில் வந்து அமர்ந்து இந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாதை போல ஆண்டவரே, நாங்கள் சற்று நேரத்தை உமக்கென்று ஒதுக்கி வந்து உட்கார்ந்து இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. ஆம் தகப்பனே, பற்பல வேலைகள் எங்களுக்கு இருந்தாலும் இப்படியாய் நாங்க ஒரு நேரத்தை ஒதுக்குவது அது ஒரு தனி ஆசீர்வாதம். நீர் அப்படியாய் மரியாளுக்கு ஒரு விசேஷித்த ஒரு கிருபையை தந்தி சுவாமி. கர்த்தருடைய மிகுந்த தயவினால எங்க ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படி தந்திருக்கிறீர். அதற்காக கூட நாங்க நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நேரத்தை நீ பொறுப்பேற்றுக் கொள்ளும். வசனங்களை தியானிக்கிறதற்கும் கற்றுக்கொள்கிறதற்கும் எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் சுவாமி. தடையின்றி நாங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நீரே ஆசீர்வதியும் வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல முதல் 7 வசனங்களை நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். இப்பொழுது நம்ம தொடர்ந்து 7, 8, 9, 10 இந்த பகுதிகளை நாம இருந்து ஆரம்பிக்க போகிறோம். நமக்கு நல்லா தெரியும், இந்த 26ல இருந்து 28 அதிகாரங்கள் வரைக்கும் எசேக்கியேல் புத்தகத்துல நாம வந்து தீரு சீதோன் இந்த 2 நாடுகளுடைய நியாய தீர்ப்பை குறித்து தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் எசேக்கியேல் மூலமாக பேசியிருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். இங்கே நாம தீருவின் முதல் 26, 27 அதிகாரங்களில தீருவுடைய நாட்டுக்காகவும் தீருவனுடைய மக்களுக்காகவும் தீருடைய ராஜாவையும் குறித்து நமக்கு வாசித்துக் கொண்டிருந்தோம். அவங்களுக்கு வர நியாய தீர்ப்பை குறித்து வாசித்துக் கொண்டிருந்தோம். இப்ப 28லயும் நாம் அதைதான் படிக்கிறோம். தீருவின் ராஜா, இந்த தீருவின் ராஜாவை குறித்து பார்க்கும்போது தீருவின் ராஜா சாத்தானின் பிரதிநிதியாக இந்த புத்தகத்துல நாம சாத்தானாகவே, பிரதிநிதி கூட இல்ல, சாத்தானாகவே அவரை விஸ்தரித்திருக்கிறதா பார்க்கிறோம். அப்படின்னா தீருவின் ராஜா என்று சொன்னாலே அது சாத்தான் குறிக்கிறது என்கிற மாதிரி இந்த அதிகாரத்துல நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். அதை இப்பொழுது நாம் தியானிப்போம். அப்போ இந்த முதல் 4 வசனங்கள்லயும், அதாவது 7, 8, 9, 10ல என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, தீரு ராஜா தன்னை ஒரு கடவுளாக, தன்னைத்தானே ஒரு கடவுளாக அவர் நினைத்து கொண்டார். நான் மனிதர் அல்ல, தான் கடவுள் என்று நினைத்து கொண்டார். இன்றைக்கும் உலகத்தில் அநேகர் இப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள். அவர்களே முடிவெடுத்துக் கொள்வது, அவர்கள் சொல்வதுதான் நடக்கணுங்கிறது. இன்னைக்கு நிறைய இப்படிப்பட்ட சர்வாதிகார போக்குடைய மக்கள் அநேகர் உண்டு. அப்படி இருக்கிறவர்கள் எல்லாருமே கர்த்தருடைய பார்வையில சாத்தானாகத்தான் இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னா, கர்த்தர் ஒரு தேவன் இருக்கிறார், அவருக்கு கீழே தான் நான். அப்போ அதை மறந்து போகும்போதுதான் கர்த்தர் அதை அவர்களுக்கு உணர்த்தும்படியாக ஒரு சில தண்டனைகளை அனுமதித்து சொல்லுகிறார், நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்லவே, உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நான் தேவன் என்று சொல்வாயோ. இவன் என்ன நினைக்கிறான், தன்னை யாருமே எதுவும் செய்ய முடியாதுன்னு. ஆனா கர்த்தர் அனுமதிக்கிறார். கர்த்தர் அவனை கொல்லும்படியாக பட்டயங்களை உருவி அவனுடைய மினுக்கை எல்லாம் குலைத்து போடும்படியாக அனுமதிக்கிறார். அப்படி கர்த்தர் அனுமதிக்கிற போது மனுஷனால எதையும் செய்ய முடியாது. அந்த விதமாய் அவன் அதை சந்திக்கும் போது கர்த்தரே கேட்கிறார். இங்க வசனத்துல பாருங்க,
நீ உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக, உன்னை குத்தி போடுறவனுக்கு முன்பாக நீ வந்து நான் தேவன் என்று சொல்வாயோ, நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்லவே. ஏன்னா தேவன்னா இதுக்கெல்லாம் தப்பிச்சுக்க முடியும்ல. ஆனா அந்த ஒரு ரியாலிட்டிய, அந்த ஒரு நிஜத்தை கர்த்தர் அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்றே விசேஷமாக இப்படிப்பட்ட தண்டனைகளை அனுமதிக்கிறார். இப்ப நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும்னு பாத்துக்கோங்க. மனசுல என்ற எண்ணங்கள் எல்லாம் கூட நம்ம கர்த்தருக்கு மகிமை கொடுக்காம சுயமாய் நாமாய் காரியங்களை செய்யற போது கர்த்தர் அதற்கு உடனே நமக்கு ஒரு பாடம் கொடுக்கிறார். பற்பல விதங்கள்ல ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பார். இப்ப அவருக்கு அந்த மாதிரி கொடுத்து அதை அவர் கண்டுகொள்ளும்படியாக செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ நம்ம அதை குறித்து வாசிக்கும் போது அப்போ இத வந்து இவரை அந்த விதமாய் அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவன் அல்ல, மனுஷன்தான் என்று சொல்லும்படியாக யாரை கொண்டு செய்கிறார் என்று பார்த்தோமானால், தீருக்காக தீருவிலிருந்து புறஜாதி ராஜாக்கள், ஃபாரின் நேஷன்ஸ், மற்ற புறஜாதியார் வந்து அவரை வந்து தாழ்த்துவார்கள் என்று சொல்லி பார்க்கணும். அதாவது நெபுகாத்நேச்சார் தொடங்கி, அதுக்கப்புறம் கிரேக் அலெக்சாண்டர் தொடங்கி, கிரேக்க ராஜா அலெக்சாண்டர் வந்து, அதற்கும் பின்பாக ரோம ராஜாக்கள் வரும் வரை, அதாவது 14 AD ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இப்போ இயேசு கிறிஸ்துவின் காலங்களில் எல்லாமும் கூட முழுமையாய் அழிவதற்கு அவ்வளவு நாட்கள் ஆச்சு. அவ்வளவு பேர், அத்தனை தலைவர்கள், அத்தனை ராஜாக்கள் ஒவ்வொருவரும் வந்து இந்த தீரு ராஜாவை பாடம் புகட்டி கொண்டே இருந்தார்கள். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், இந்த மாதிரி தங்களையே உயர்த்தின அநேக ராஜாக்கள், ரூலர்ஸ் உண்டு. அதாவது பார்வோன், அவங்க எஜிப்சியன்ஸ் எல்லாமே பார்வோனையே தெய்வமா வணங்குவாங்க. நெபுகாத்நேச்சார், அப்புறம் அக்ரிப்பா, இப்படி அக்ரிப்பானா ஹெரோடஸ் ஆஃப் அக்ரிப்பா, ஹெரோது, இப்படி பல ராஜாக்கள் தங்களையே கடவுளாக நினைத்துக் கொள்கிற மக்கள் உண்டு. சனகரிப்புங்கிற ஒரு ராஜா, அசீரிய ராஜா, அவர் எல்லாமே தங்களையே கடவுளாக நினைக்கிறது மட்டுமல்ல, மக்களும், அந்த நாட்டு மக்களும் கூட அவர்களை அப்படி உயர்த்தி கடவுளாக அவர்களை வணங்கி போற்றுகிறதாக நாம பார்க்கிறோம். அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா 10ஆம் வசனத்துல, இந்த எஜிப்சியன்ஸ் எல்லாம், இந்த தீரு ராஜாக்களும் கூட இந்த விருத்த சேதனம் செய்வதில் மிகவும் கருத்தா இருந்தார்கள். இந்த இடத்துல அவர் சொல்றாரு, உனக்கு உன் முடிவு எப்படி இருக்கும்னு சொன்னா, விருத்த சேதனம் செய்யாத ஜனங்கள் எப்படி இருப்பார்களோ அந்த மாதிரி உனக்கும் ஒரு முடிவு இருக்கும் அப்படின்னு சொல்ற. அதாவது விருத்த சேதனம் செய்தவர்கள், ராஜாக்கள், இவர்களுக்கெல்லாம் ஃபியூனரல் ரொம்ப கிராண்டா இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கும். அவங்களுடைய கல்லறைகள் எல்லாம் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாங்க. அதனால அவர் குறிப்பா இங்க சொல்றாரு, உன்னுடைய சாவு எப்படி இருக்கும்னா, சாதாரண ஜனங்களை போல அப்படி யாரும் உனக்கு ஒரு முக்கியமான ஒரு இவர்களா இல்லாதபடி நீ வந்து எங்கேயோ இறந்து கிடப்ப. உனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு முடிவு தான் வரும். அதுவும் நீ யார் கையில சாவ, இந்த மாதிரி விருத்த சேதனம் இல்லாத காட்டு மிராண்டிகள் கையில நீ சாவ அப்படின்னு அந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து கமெண்டேட்டர்ஸ் சொல்றதாக நம்ம பார்க்கலாம். இனி 12 இருந்து 15 வசனங்கள், இதுல வந்து கம்ப்ளீட்டா அந்த தீரு ராஜாவை அவர் சிறப்பாக விவரிக்கிறார். இது எப்படி விவரிக்கிறாருன்னா, இதுல இருந்துதான் நீங்க தெரிந்து கொள்ள முடியும், அந்த ராஜாவையே கர்த்தர் இந்த இடத்துல சாத்தானுடைய ஒரு உருவகமாய் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானம் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். இதெல்லாம் யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்றால், சாத்தானை குறித்து ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி இங்க வந்து தீரு ராஜாவை குறித்து ஒரு புலம்பல் பாடுன்னு சொல்லி எசேக்கியேலுக்கு சொல்றாரு. அது ஒரு புலம்பலா பாடு அப்படின்னு சொல்றாரு. அதுல நீங்க பாருங்க, அவர் சாத்தானோட அவர் சேர்ந்து சொல்றாரு, பிசாசோட அவர் ஒப்பிட்டு சொல்றாருங்கிறத எங்க பாக்குறோம்னா, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன்,
தீரு ராஜா வந்து ராஜாவா இருந்தாரு. அவர் எங்க ஏதேன் தோட்டத்தை பார்த்தாரு? அப்போ இந்த ஏதேனில் இருந்தவன் அப்படின்னு அவர் சொல்லும் போதே நமக்கு என்ன தெரியுது? அவர் அந்த பிசாசை குறித்து பேசுகிறார். அப்ப தீரு ராஜாவுக்கு சகல குணங்களும் அவருடைய எல்லா திறமையும் செழிப்பும் ஞானமும் எப்படி பிசாசுக்கு இருந்ததோ அதே போல இவருக்கும் இருந்ததாக பார்க்கிறோம். அங்க ஏதேனில் இருந்தவனுக்கு எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம்னா, இங்க பாருங்க, அவர் மேலேயே அவருடைய சரீரத்துல, இப்ப நம்ம வந்து ஏதோ மேல போடுற ட்ரெஸ் இல்ல, அவருடைய சரீரமே தோல், அந்த தோல்னு சொல்றோம்ல நம்ம, அந்த தோலே இப்படி பலவிதமான விசேஷித்த கற்களால் மூடிக்கொண்டிருக்கிறது. எல்லா வைரம், படிக பச்சை அப்படின்னு சொல்லி ஜாஸ்பர், டைமண்ட், ரூபி எல்லாம் அவர் போட்டிருக்காரு வரிசையா. இத்தனை விதமான ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸும் அவர் உடம்புல இருந்தப்ப எவ்வளவு அட்ராக்டிவா இருந்திருக்கும்னு பாருங்க. அந்த உடம்பு பார்க்கும்போது ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும். நம்ம ஒரு மூக்குத்தி ஒரு கம்மல் போட்டுட்டோம்னா வைரத்துல நமக்கு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், நம்மள எல்லாரும் பாக்குறாங்க நம்ம நினைச்சுக்கிறோம். அந்த முழு உடல்லையும் இப்படி எல்லா ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் இருந்தா அந்த 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 உருவம் எல்லாரையும் கவர்ந்துரும், எல்லாருக்கும் அது அட்ராக்டிவா இருக்கும். அந்த மாதிரி தான் அன்னைக்கு தீரு ராஜாவும் இருந்தார். அப்புறம் நீ சிருஷ்டித்த நாளில் உன் மேல வாத்தியங்களும் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. இப்போ இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, பிசாசு ஒரு நல்ல மியூசிஷியன், இசையில் அவன் அதிகம் ஆர்வம் கொண்டவன். அதே போல அவன் ஆராதனையிலும் மிகவும் விருப்பம் கொண்டவன். அதனாலதான் இங்க அவனை சிருஷ்டிக்கிற நாள்ல உனக்கு எல்லாம் உன்னிடத்துல ஆயத்தப்படுத்தி இருந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. உன்னை யாருன்னு நீ நினைச்சினா, நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூபுங்கிற தூதர்கள் எங்க இருப்பாங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய பிரசன்னத்துல, கர்த்தருடைய அந்த சிங்காசனத்துல 2 சைட்லயும் அவங்க வந்து கேரூப் தூதர்கள் இருப்பாங்க. அவங்க முக்கியமா எதுக்குன்னா காப்பாற்றுவதற்காக இருக்கிற தூதர்கள். ஸ்பெஷல் பிரிவிலேஜ் அவர்களுக்கு உண்டு. அதோடு கூட அவங்க ரெக்கையில எல்லாம் நிறைய கண்கள் இருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். நம்ம வெளிப்படுத்தும் விசேஷத்துல நம்ம இதனுடைய டிஸ்கிரிப்ஷனை பார்க்கிறோம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல நம்ம இவங்களுடைய கேரூபுடைய செராபியுடைய டிஸ்கிரிப்ஷனை பார்க்கிறோம். இப்ப அந்த மாதிரி ஒரு விசேஷித்த தேவதூதன் நீ. பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவே உலவினாய். அப்படின்னா என்னன்னா, ஒரு செட் ஆஃப் ஏஞ்சல்ஸ் வந்து தே ஆர் ஃபயரி ஏஞ்சல்ஸ். அதான் செராபிம். கேரூபீன்களும் சேராபீன்களும் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த சேராபீன்கள் யாருன்னா அக்னிமயமான கற்கள் மாதிரி அவங்க இருப்பாங்க. அவங்களுடைய அப்பியரன்ஸ். அவங்க நடுவுல நீ உலாவுவாய், அப்படி கொண்டிருந்தாய். ஆனா நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்க மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். இந்த அந்த பெருமைங்கிற பாவம் அவனுக்குள்ள வர வரைக்கும் அவன் எப்படி இருந்தான்னா, பெர்ஃபெக்ட் இன் பியூட்டி, பெர்ஃபெக்ட் இன் கிரியேஷன், விஸ்டம் ஆகட்டும், எல்லாத்துலயும் அதான் பூரண அழகுள்ளவன். அப்படி அவன் பெர்ஃபெக்டா கிரியேட் பண்ணப்பட்டான். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், பிசாஸ் என்கிறவன் சிருஷ்டிக்கப்பட்டவன். இங்க நம்ம தெளிவா பாக்குறோம் எப்படி கர்த்தர் அதை சொல்றாரு. அவன் பிசாஸ்க்கு என்ன அவன் நினைச்சுக்கிறான்னா, அவன் எப்படி ஒரு இமேஜ கொடுக்குறான்னா எல்லாருக்கும், அவன் வந்து கர்த்தருக்கு ஈக்குவல், கர்த்தரை விட பெரியவன் அப்படின்னு அவன் நினைச்சதுனாலதான் தள்ளப்பட்டான். நான் கர்த்தரை விட பெரியவன் ஆகணும்னு அவன் நினைச்சான். இப்ப அவன் என்னன்னா, கர்த்தருக்கு ஈக்குவலா நானு எல்லா பவரும் இருக்குன்னு. பட் God here wants to remind us, he is only a creation. அவனுக்கு வேற எந்த அதிகாரமும் அவனுக்கு இல்லை. அவனுக்கு சில ப்ரிவிலேஜஸ் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவன் வந்து கர்த்தரோட கூட ஈக்குவேட் பண்ண ஒரு நாளும் முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு இப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அது இல்லைங்கிறத அவர் காமிக்கிறார்.
நிறைய பேருக்கு பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கானா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, அது ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் உண்டு. அதற்குதான் இங்க நமக்கு காமிக்கிறாரு, அப்படி அல்ல, அப்படின்னு ஒருத்தன் இருந்தான், அவனை சிருஷ்டித்தேன், ஆனா அவனுடைய பெருமையினால அவன் வீழ்ச்சி அடைந்தான் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக்கி கொடுக்குறாரு. இது இங்க மாத்திரம் அல்ல, ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலேயே இது முழுசா நம்ம பார்க்கணும். அதையும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தெளிவாக்கி தருவார். சரி, இப்போ இங்க இந்த தீரு ராஜாவை குறித்து பேசும்போது ஆவிக்குரிய விதத்துல அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல எல்லாம் வாசிக்கிறபடி வானமண்டலத்திலும் அவனுக்கு அதிகாரம் இருந்தது, பூமியிலும் அவனுக்கு அதிகாரம் இருந்தது. ஆனா இந்த ராஜா எப்படி என்ன ஆனான்னு சொன்னா, ஏன் அவனுக்கு புலம்பல் பாடினாங்கன்னு சொன்னா, அவன் தன்னையே பெருமையாக்கி கொண்டு, பெரியவனாக்கி கொண்டு, அவன் இந்த மாதிரி அவன் கர்த்தருக்கு விரோதமா ஒரு சாத்தான் எப்படி செய்வானோ அதை போல அவன் செய்ததினால்தான் கர்த்தர் அவனை பிசாசோடு ஒப்பிட்டு அவனுக்கு ஒரு புலம்பலை பாட சொல்றார். இன்னைக்கு சாதாரணமா மனுஷருக்கு அந்த மாதிரி ஒரு பிசாசின் புத்தி எப்படி நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம்னு சொன்னா, எதை எடுத்தாலும் அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா, ஐ வில், நான் செய்ய முடியும், நான் செய்வேன், நான் செஞ்சு காட்டுறேன், ஐ வில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில அவங்க இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். எப்போ நம்ம கடவுளுடைய சித்தம் இல்லாம நான் செய்வேன், நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் இருக்கோ, அப்பவே என்னாச்சு, அழிவுக்கு அடையாளம். ரெண்டாவது, அது பிசாசினுடைய ஒரு காரியம், மனுஷனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான அடையாளமே கிடையாது. சோ இதுதான் முக்கியமான ஒரு அடையாளம். யாராவது நல்ல ஒரு வெற்றி பெற்று இருக்கிறாங்கன்னு சொன்னா, கர்த்தர் அதை செய்தாரு, கர்த்தர் எனக்கு செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்ற போது அது அவங்க அதை சொல்றதுலயே நீங்க கவனிச்சுக்கலாம். நீங்க எல்லாம் சாதாரண கான்வர்சேஷன்ஸ் நம்ம பேசும்போதும் கூட இதுல எல்லாம் கவனமா இருக்கணும். இப்ப நம்ம பொதுவா என்ன சொல்றோம், கர்த்தருக்குள்ள நாங்க நல்லா இருக்கோம், கர்த்தர் கொடுத்த கிருபையினால இருக்கிறோம் அப்படி எல்லாம் சொல்றோம்ல. அப்படிதான், அதுதான் சரி. இப்ப வேற ஏதாவது சொல்லணும்னா, கர்த்தருக்கு சித்தமானால் அதை செய்வோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். நான் செய்வேன், நான் செஞ்சுட்டேன், நான் செய்யறேன், நான் அப்படித்தான் செய்வேன், இப்படி எல்லாம் பேச்சு இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன அடையாளம்னா பெருமைக்கு அடையாளம். கர்த்தரை மறந்து தன்னுடைய பலத்தை நம்பி சார்ந்து செய்கிற ஒரு காரியம். அப்படி இருந்தா அது கர்த்தருக்கு மகிமை கொண்டு வராது, அது கர்த்தருக்கு பிடிக்காதது. சாதாரண உலக பிரகாரமான ஷேக்ஸ்பியர் நாடகங்களையே நாம அதை பார்க்கிறோம். ஃபார் பை த சின் தி ஏஞ்சல்ஸ் ஃபெல். பிரைடு, அந்த பெரிய நாங்கிற ஒரு ஆணவம், ஒரு அதிகாரம் இருந்தா அதுலதான் ஏஞ்சல்ஸே கீழே விழுந்தாங்கன்னு அவர் சொல்றாரு. அந்த ஏஞ்சல் தான் பிசாசு. அப்படி அழகா சிருஷ்டிக்கப்பட்டு விசேஷத்துக்கு அவனுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பியூட்டி கொடுத்து, விஸ்டம் கொடுத்து, அவனுக்குன்னு சில ப்ரிவிலேஜஸ் கொடுத்து, கர்த்தருக்கு பிதாவுக்கு மிக நெருக்கமான ஒரு இடத்துல அவனை வைத்திருந்த போதிலும் இவனுடைய பெருமையினால அவன் கீழே விழ வேண்டியதாயிடுச்சு. சரியா? இதுதான் முக்கியமா இந்த பாடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அன்றைக்கு பிசாசு விழுந்த மாதிரி நம்மையும் கர்த்தர் வெகு சீக்கிரமாய் கீழே தள்ள முடியும். ஏன்னு சொன்னா 1 பேதுரு 5:5, யாக்கோபு, நீதிமொழிகள், இதுல எல்லாம் வாசிக்கிறோம். பெருமைக்கு விரோதமாய் கர்த்தர் எப்படி செயல்படுவார்னு சொல்லி எதிர்த்து நிற்கிறார். பெருமையோடு இருக்கிறவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் நமக்கு எதிர்த்து நின்னா நமக்கு எப்படி காரியம் வாய்க்கும்? யோசிச்சு பார்க்கணும். எதிர்த்து நிற்கும் போது கர்த்தர் என்ன செய்வாருன்னா, நம்ம ஒரு சரியான சமயத்துல அப்படியே கைவிட்டுருவாரு. அப்ப என்ன ஆகும், நமக்கு அவமானமும் வெக்கமும் உண்டாகும், நமக்கு லச்சை உண்டாகும். இதனால நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்னா, கர்த்தரிடத்துல தாழ்மையா இருக்கணும். கர்த்தரிடத்தில் மட்டுமல்ல, நம்முடைய அனுதின வாழ்க்கையில நம்ம தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இங்க இப்ப அதுதான் அதேதான் இங்க திரும்ப சொல்றாரு. சாத்தானுடைய எப்படி ஏதேன்ல இருந்து அவர் வந்தாரு, அவருடைய காரியம், அவருக்கு சாத்தானுக்கு கர்த்தர் தான் அவ்வளவு மகிமையையும் அழகையும் கொடுத்திருந்தார்.
ஆனா அது எல்லாவற்றையும் அவன் இழந்தான். அவன் உடலில் இருக்கக்கூடிய அந்த பிரஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு பிரீஸ்டுடைய, அதாவது ஆரோன் இவங்க எல்லாம் போட்டிருக்கிற அந்த அந்த அவங்களுடைய மேல் அங்கி மேல அந்த மார்பதக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் 12 கோத்திரத்துக்கு ஒரு ஸ்டோனா வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டோன்ஸும் இதுவும் ஒரே மாதிரி ஒரே ஸ்டோன்ஸ் தான். அப்போ அவரு அந்த சாத்தானா இப்ப விழுந்த வீழ்ச்சிக்கு அப்புறம் அவன் சாத்தான். அதுக்கு முன்பாக அவன் ஒரு தூதன். அவனுக்கு கொடுத்த இன்னொரு முக்கிய பிரிவிலேஜ் என்ன, ஒரு ஆசாரியத்துவ பிரிவிலேஜும் அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. எவ்வளவு தூரம் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருந்தாருன்னு பாருங்க. இன்னைக்கு கூட உலகத்துல நாம பாக்குறோம், நிறைய பேருக்கு நம்ம நம்பி அவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுத்து அவங்கள நல்ல பொசிஷன்ல நம்ம வச்சிருக்கும் போது நம்ம காலம் வரை விட்டுருவாங்க, நம்ம ஏமாத்திடுவோம். இப்படி நடக்குது. அது மாதிரிதான் இங்கேயும் பிசாசுக்கு அவ்வளவு, அந்த தூதனுக்கு, லூசிபர் என்கிற தூதனுக்கு அவ்வளவு அருமையா எல்லாம் செய்திருந்த போதும் அவனுக்குள்ள பெருமை வந்ததுனால, இப்ப பெருமை வந்துருச்சுன்னா என்ன வராது, என்ன ஓடி போகும்னா நன்றி உள்ள இருதயம் ஓடி போகும். கர்த்தர் செய்த நன்மைகளை அவனால எண்ணி பார்க்கவே முடியாது. எல்லாவற்றையும் ஏதோ அவனுக்கு ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டட் மாதிரி. இப்ப நமக்கும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம எப்பவுமே நன்றி உள்ளவர்களாய் அந்த நன்றி உள்ள இருதயத்தை கர்த்தரிடத்துல கேட்கணும். ஒவ்வொரு சின்ன காரியத்துக்கும் நாம கர்த்தருக்கு நன்றி செலுத்த பழகி கொள்ளணும். இன்னைக்கு நமக்கு நல்லா தெரியுது, நம்ம மூச்சு விடுறதுக்கே நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும்னு சொல்லிட்டு, அது மாதிரி நிறைய டேக்கன் ஃபார் கிராண்டட் இன்னைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையில நாம எடுத்துக்கொள்கிறோம். ஏதோ கர்த்தர் நமக்கு இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எடுத்துக்கொள்றோம். அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம வந்து கர்த்தருக்கு ஒவ்வொன்றைக்கும் நம்ம நன்றி சொல்ல பழகிட்டே இருக்கும்போது இவ்விதமான பெருமைகள், தவறுகள், தாழ்த்த முடியாத ஒரு ஹார்ட் ஹார்ட்டட்னஸ் அதெல்லாம் வரவே வராது. அதுதான் நாம கற்றுக்கொள்ள ஆவிக்குரிய ஒரு பயிற்சி. நாம நல்ல நன்றி செலுத்த பழகணும். எதுக்கெல்லாம் நன்றி செலுத்த முடியுமோ அதுக்கெல்லாம் நன்றி செலுத்தணும். யோசிச்சு பார்த்தா நிறைய இருக்கும். சோ மெனி திங்ஸ். நீங்க பாக்குற நியூஸ், நீங்க பாக்குற கேள்விப்படுகிற செய்திகள், இதெல்லாம் பார்க்கும் போதே நம்ம நன்றி சொல்ல வேண்டியவர்களா இருக்கும். அப்படி நிறைய காரியங்களுக்கு நம்ம நன்றி சொல்லும் போது கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தர் அதை விரும்புகிறார். சரி, இப்ப 14-15 நம்ம பாக்குறோம். அதை நம்ம அப்பயே பார்த்த அதே வசனம் தான். 16-17 வசனங்கள் என்ன பார்த்தோம்னா, இப்ப அவர் தீரு ராஜா பக்கம் வராரு. இத முதல்ல டிஸ்கிரிப்ஷன்ல பிசாச டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப 16-17 என்ன சொல்றாருன்னா, தீரு ராஜாவுக்கு வந்துட்டாரு. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி சேம் சினானிம் மாதிரி அவங்க 2 பேரையும் அவங்க வச்சுக்கிறாரு. அப்ப இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா, உன் வியாபாரத்தின் மீதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்த. அதாவது அவனுடைய வியாபாரத்தை யார் ஆசீர்வச்சா? நான் சொல்லியிருக்கேன், தீரு ராஜாவை பற்றி சொல்லியிருக்கேன், தீருவை பற்றி சொல்லியிருக்கேன். அந்த பகுதியில் உள்ள கடல் எல்லா மக்களுக்குமே அவங்கதான் என்னவா இருந்தாங்க, பெரிய அவங்கதான் அந்த என்ட்ரன்ஸ் ஆஃப் த சீல இருந்தவங்க. அந்த ட்ரேடுக்கு அவங்கதான் ராஜா. அவங்க சொல்லாத அப்படி ஒரு கொடி கட்டி பறந்த ஒரு இது இப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தன்னால எல்லாம் செய்ய முடியும், தனக்கு கீழேதான் எல்லாரும் கொடுமை, மக்களை மதிக்காம, ஏழை மக்களுக்கு உதவி செய்யாம, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கூலிகளை கொடுக்காம, இப்படி எல்லா காரியங்களை அதிகமாய் செய்து பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். சோ அந்த பரமண்டல அந்த பரலோக காட்சிய நம்ம வெளிப்படுத்த விசேஷம் 4ஆம் அதிகாரத்துல நல்ல டிஸ்கிரைப் பண்ணி நம்ம பார்த்தோம். அதுல இருந்து அவன் கீழே தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்கும். இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. இப்படி ஒரு நிந்தை நமக்கு நேரிடக்கூடாது. மற்றவங்க நம்ம பார்த்து நம்ம ஒரு ஒரு கேலி பொருளாய் ஒரு 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 மாதிரி நம்ம பற்றி பேசுறதற்கு அளவுக்கு நம்மை
கர்த்தர் விடுவார், கர்த்தர் விட்டு விடுவார். இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால நாம என்ன செய்யணும்? நம்ம உள்ளத்துல எந்த விதமான மேட்டிமையான எண்ணங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வரும். அது எப்படின்னே சொல்ல முடியாது. ஒரு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் நாம வந்திருக்கோம் ஒரு இடத்துல, அதே இடத்துல இன்னொருத்தர் இருப்பாங்க. அவங்கள நம்ம இருக்கிறாங்கன்னே பார்க்க மாட்டோம். ஏன்னு சொன்னா நமக்கு அவ்வளவு பெருமையா அவங்க நம்மள பார்க்கட்டும் அப்படின்ட்டு நம்ம அவங்க இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ரெக்கக்னிஷன் கூட இல்லாத அளவுக்கு அவங்கள அப்படியே அலட்சியப்படுத்தி போறது. அலட்சியம், அவமதிக்கிறது, பார்வையில, பேச்சுல, இது எல்லாத்துலயும் கூட இன்னைக்கு நமக்கு அந்த பெருமை வந்துருச்சுன்னா ரொம்ப அசிங்கமா நடத்தும். நம்ம அந்த ஆவிக்குரிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜீவியமே இருக்காது. அது ரொம்ப சுலபமா பிசாசு கொண்டு வந்துடும். நீங்க நல்லா கூட ஜெபிச்சுட்டு கூட வந்திருக்கலாம். ஆனா அங்க யாராவது ஒருத்தர் மூலமா நம்ம அப்படி சும்மா டச் பண்ணுவான் பாருங்க, அவ்வளவுதான். கம்ப்ளீட்டா நம்மளுடைய எல்லா முகபாவம், செயல்கள், பேச்சுகள் எல்லாமே மாறிவிடும். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மரவானை முந்தி கட்டுதுன்றது இதுதான். நம்ம முன்னாலேயே எல்லாவற்றுக்கும் நல்லா ஜெபிக்கணும். கர்த்தர் அதுக்காகத்தான் நம்ம ஜெபிக்க சொல்றாரு. இடைவிடாமல் ஜெபியுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள்னு ஏன் சொல்றாருன்னா, இந்த மாதிரி நமக்கு ஒரு ஜெப ஜீவியம் இருந்தா தான் நம்மால என்ன செய்ய முடியும்? இந்த காரியங்கள் இருந்தெல்லாம் நம்ம மேற்கொள்ள முடியும். சரி, இத கேரூப் ஏதோ ஒரு 10 கேரூப் தூதர்கள்ல ஒருத்தர் இல்ல. இவர் பார் எக்ஸலன்ஸ், எல்லாரை காட்டிலும் பெரியவர். அவருக்கு அந்த மாதிரி அவருடைய த்ரோன் ஆஃப் காட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அனாயிண்டட் கேரூப், அவரைத்தான் கீழே தள்ளுறாரு. அப்ப நாமெல்லாம் ஏமாத்துறோம். யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அது நிச்சயம் நிறைவேறும். ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் சீட்ல உட்கார்ந்து செய்யற நியாய தீர்ப்பு அன்னைக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு கூட நியாய தீர்ப்புன்னு அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்மை பல விதங்களில ஆல்மோஸ்ட் டெய்லி நம்மை அவர் சிக்ஷித்து கொண்டே இருக்கிறார். அவர் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதனாலதான் கொரிந்தியர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், நம்மை நாமே நாம் நிதானித்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஏன்னு சொன்னா நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு, வேதத்துல இருக்கு. நமக்கே ஆவியானவர் நம்மோட கூட இருக்கிறாரு. அதுதான் ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு மக்களை போல இல்ல நாம. அதனால நமக்கு கர்த்தர் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறதுனால அவர் என்ன சொல்றாருன்னா, நாமே நிதானித்து நடந்துக்கிட்டா நமக்கு நியாய தீர்ப்பு இருக்காது, தண்டனை வராது. நாம இதை மறந்து வாழும் போதுதான் நமக்கு என்ன வரும்? தண்டனை இதாகும். சரி, கர்த்தர் அவனை வீழ்த்தினார்னு பாக்குறோம். இது ஏதோ அப்படியே டப்புன்னு ஒரே அடியா நடந்த மாதிரி கிடையாது. அது டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ்ல நடந்திருக்கு. இது வரைக்கும் ஒரு வீழ்ச்சி தான் நம்ம பாக்குறோம். இன்னும் சாத்தானுக்கு 4 வீழ்ச்சி உண்டு. இதுக்கப்புறம் இருக்கிற 3 வீழ்ச்சி இனிமேதான் நடக்க போகுது. நம்ம காலத்துக்கு அப்புறம் தான் நடக்க போகுது. பாருங்க, ஃபர்ஸ்ட் இது என்னன்னு சொன்னா, அந்த அந்த கேரூபு என்கிற அந்த சிம்மாசனத்துல பக்கத்துல இருந்த பொசிஷன் அவனுக்கு இல்லை. அவனுக்கு எந்த விதமான பரலோகத்துல ஆளுகை இல்லை. அவனுக்குன்னு சில பொறுப்புகள் கொடுத்திருப்பாங்க, அவனுக்குன்னு சில வேலைகள் கொடுத்திருப்பாங்க. பரலோகத்துல நிறைய வேலைகள் உண்டு, தூதர்களுக்கும் உண்டு, அங்க செல்கிறவர்களுக்கும் உண்டுன்னு சொல்லி நம்ம வேதத்துல பாக்குறோம். அப்போ இந்த பிசாசு, இந்த தூதன், பிசாசாகிய இந்த தூதனுக்கு கர்த்தர் கொடுத்திருந்த தூதனா இருந்து பிசாசாயிட்டான். அவன் எல்லாம் அவனிடத்துல இருந்து பிடுங்கப்பட்டதாக பார்க்கிறோம். இததான் கர்த்தரே சொல்றாரு. லூக்கா 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் அப்படின்னு கர்த்தர் ஏசாமே சொல்றாரு. அப்ப பாருங்க, அது ஒரு ஃபர்ஸ்ட் வீழ்ச்சி. ஆனா அந்த பரலோகத்துல அவனுக்கு கொடுத்த பொறுப்புகள், அவனுக்கு கொடுத்த விசேஷித்த சிறப்புகள் எல்லாம் அவனுக்கு இல்ல. ஆனாலும் சில சிறப்புகள் அவருக்கு உண்டு. அந்த சிறப்புகளை இன்னமும் அவர் வைத்து அவருக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கிறாரு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம யோபு புஸ்தகத்துல வாசிச்சிருக்கோம். சகரியா 3ஆம் அதிகாரத்துல யோசுவான்னு ஒரு பிரதான ஆசாரியன், இந்த யோசுவா வேற,
மோசே காலத்துல இருந்த யோசுவா வேற. இந்த யோசுவாவை குறித்தும் நம்ம பாக்குறோம். இவன் 2 பேரையும் என்ன பார்த்தோம்னா, இவன் இன்னும் பரலோகத்துல பிதாவானவர் முன்பு போய் நிக்கிறதுக்கு அவனுக்கு பிரிவிலேஜ் இருக்கு. He has the accessibility to God. வெளிப்படுத்தல் விசேஷம்ல 12ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். இவனுக்கு அது பரலோகத்துல போய் பேசுற அளவுக்கு அவனுக்கு இன்னுமே இருக்கு. அப்ப வெளிப்படுத்தல் விசேஷ காரியங்கள் நிறைவேறும் வரைக்கும் கூட, அது எப்ப நிறைவேறும்? முடிவு காலத்துல. அந்த முடிவு காலம் வரும் வரைக்கும் இவனுக்கு ஒரு உரிமை உண்டு. என்னது அது? He can go to the seat of God. போய் அங்க நின்னு பேசலாம். அங்கேயே இருக்க அவனுக்கு தகுதி கிடையாது. அதுதான் நம்ம பாக்குறோம். அவன் அங்கிருந்து கீழே தள்ளிட்டாரு. ஆனா இங்க இருந்து அவன் என்ன செய்ய முடியும்? போய் அங்க அவனை பிதாவிட்ட போக முடியும். இப்ப இவன் எங்கதான் இருக்கான்? இவன் பூமியிலயும் இருக்கான். இவனால பூமியிலே இருக்க முடியும். அதே சமயத்துல இவனோட கூட்டத்தாரோட இவன் விடும்போது இவனோட அநேகர் விழுந்துட்டாங்க. ஏன்னா இவனை ஒரு அங்க டீம் உண்டாக்கிட்டான். கெட்ட ஈவில் ஸ்பிரிட்டட் மக்கள் எல்லாரும் பாருங்க, சர்ச்சில் கூட ஒரு பிரிவினையை உண்டாக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு கூட்டத்தை சேர்த்திடுவாங்க உடனே. அது மாதிரி இந்த தூதனும் ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டான் தனக்காக. அத்தனை தூதர்களும் கீழே விழுந்துட்டாங்க. இவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? வானமண்டலத்துல இருக்காங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், நம்ம மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நம்மளுடைய போராட்டம் இல்ல, நமக்கு துரைத்தனங்களோடு வானமண்டலத்தில் உள்ள ஆகாயத்தில் இருக்கிற பிரபுக்களோடு நமக்கு என்ன இருக்கு. இதத்தான் தானியேல் புஸ்தகத்துல காபிரியல் தூதன் சொல்லுவார் தானியேலுக்கு, நான் உனக்கு பதில் கொண்டு வந்தேன், ஆனா என்னாச்சுன்னா என்னால வர முடியல. ஏன்? அங்க பெர்சிய அதிபதி என்னை தடுத்து நிறுத்தினான். அந்த மாதிரி இந்த தீரு ராஜான்னு இப்ப நம்ம சொல்றோம் பாருங்க, அன்னைக்கு பெர்சிய ராஜா. இந்த பிசாசுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும்னா, பிசாசாகவே அவன் காரியங்களை செய்ய முடியும். ஆதியாகவும் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற ஒரு சாத்தான் ஆட்டம், ஒரு சர்ப்பமாக அவன் அங்க செயல் செய்தான். அதே போல மனுஷருக்குள்ளேயும் புகுந்து மனுஷரை தூண்டி விட்டு மனுஷர் பிசாசாக இருப்பாங்க. இப்ப ஒரு இடத்துல இயேசு சுவாமி சொல்றாருல்ல, பேதுருவ என்ன சொல்றாரு? அப்பாலே போ சாத்தானேங்கிறாரு. யாரு அவரு? இவரோடு கூட இவர் தெரிந்தெடுத்த, இவருக்கு அவர் நம்பி, அவர் பேதுருவை நம்பி சபையை கட்ட போகிற அந்த பேதுருவை பார்த்துதான் கத்து. ஏன்னா அவனுக்குள்ள அந்த பிசாசு உள்ள புகுந்து என்ன பண்ணிடுது? யூதாசை குறித்து அவர் அப்படி சொல்லுவார். அதனால மனுஷனுக்குள்ள எல்லாம் புகுந்து செயல்படக்கூடியது. ஆக நம்ம மனுஷனை நாம விரோதிக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவங்க அன்னைக்கு அந்த நேரத்துல என்ன பண்ணிட்டாங்க? பிசாச அவங்களுக்குள்ள விட்டுட்டாங்க. பிசாச அதை சான்ஸா எடுத்து என்ன பண்றாங்க? நமக்கு பிரச்சனை கொடுக்குறான், நமக்கு எதிர்த்து நிக்கிறான், நமக்கு வம்பு பண்றான், நம்ம கிட்ட இடக்கு பேசுறான். இதெல்லாம் எப்படி நடக்கும்? பிசாசு அவனுக்குள்ள இருந்து செயல்படுறான். நாம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்குள்ள பிசாசு வந்துடக்கூடாது, என்னை அப்படி தூண்டி விடக்கூடாது, நான் உம்முடைய பிள்ளையா இருக்கணும், சாட்சியா இருக்கணும் அப்படின்னு நாம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கணவன் மனைவிக்குள்ள இது வரும் பிரச்சனை. எல்லார்கிட்டையும் ஒர்க் ஸ்பாட்ல திடீர்னு நமக்கு எதிராக நமக்குள்ளாக நாம வேற மாதிரி நடப்போம், இல்லைன்னா நமக்கு எதிராக மற்றவங்க நடப்பாங்க. காரணம் என்னன்னா இந்த இவன் மேலதான். சோ அவங்கள நம்ம கோவிச்சு பிரயோஜனம் கிடையாது. they have become agents of Satan. பாருங்க, யோபுவை குறித்து கர்த்தரிடத்துல எப்படி அவன் போராடுறான்னு பாருங்க. ஒரு டகஃபார் மாதிரி அவன் முகத்தை பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பாருங்க. அவனுக்கு எவ்வளவு குரோதம் இருக்கு பாருங்க. இப்படிதான் நம்ம ஒவ்வொருத்தரையும் குறித்து அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதுதான் நம்ம வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரத்துல இரவும் பகலும் நாம குறித்து குற்றச்சாட்டிக்கிட்டே இருக்கான். பேர்பட்ட ஆளா இருப்பான் பாருங்க அவன். அதனாலதான் இப்ப அவர் என்ன மறுபடியும் திரும்ப தீரு ராஜாவாக அந்த இடத்துல என்ன பேசுறாருன்னா, உன்னுடைய அக்கிரமத்தின் ஏராளத்தினால, வியாபாரத்துல அநீதத்தினால, பரிசுத்த தலங்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினதுனால உன்னை பட்சிப்பதற்கு ஒரு அக்கினியை உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி எல்லார் கண்களுக்கு முன்பாக உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள். நீ ஒரு பயங்கர அடையாளமாக, பயங்கர
நெகட்டிவ்ல அடையாளமாக நீ ஒருபோதும் இருக்க மாட்டாய் அப்படின்னு அவர் சொல்றாங்க. இந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட்னு சொல்றோம்ல, நம்ம ஸ்கூல்ல எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தரோம். காம்படிட்டிவ் ஸ்பிரிட் என்கரேஜ் பண்றோம். ஆனா நம்ம பண்றது ரைட்டு. ஆனா அது என்கரேஜ் பண்ணும்போது இந்த குட் காம்படிட்டிவ் ஸ்பிரிட் சொல்லி கொடுக்கணும். காம்படிஷன் வந்துருச்சுன்னா என்ன செய்ய இந்த நாட்கள்ல செய்ய, அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை, இன்றைக்கு ரொம்ப அதிகமா காணப்படுது. எப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு கூட போயிடுறாங்கன்னா குத்தி கொலை பண்ற அளவுக்கு கூட போயிடுறாங்க. நான் சொல்றதுக்கு அக்செப்ட் பண்ணல அல்லது எதிர்த்தாப்புல பேசுறாங்க, எதிர்த்து பேசுறாங்க, இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் எப்பவும் வரணும், இந்த மாதிரி எல்லாம் ஒரு இது வந்து என்ன ஆயிடுது, they even go to the extent of killing. யாரு adolescent boys, girls, either they do this or they commit suicide. தோல்வியை சந்திக்க முடியாதபடி இந்த அனிதா கேஸ் எல்லாம் பாருங்க, ரிசல்ட்டே வரல, அதுக்குள்ள அவங்க என்ன பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அப்ப பெற்றோரும் டீச்சர்ஸும் அவங்களுக்கு அந்த நீட்டு தான் சொல்லி கொடுத்துருந்தாங்களே ஒழிய படி 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 படின்னு லைஃபோட வேல்யூஸே அவங்களுக்கு தெரியல அந்த பிள்ளைக்கு. இதுதான் ஒரு முடிவா? அது ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தானா அவ அதை மேற்கொண்டிருக்கலாம். ஐயோ நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா என்ன ஆகும்? சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து வாழ்க்கையின் பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். நம்ம பைபிள்ல ஒரு ஒரு அதிகாரத்துக்கு ஒரு இதை பாக்குறோம். ஆனா அதுல இருந்து நமக்கு என்ன அபியாசிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு, நாம என்ன இதுல இருந்து கத்துக்கொள்ளணும், இததான் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்திட்டே இருக்காரு. ஒவ்வொரு அதிகாரத்துல அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சோ இங்க என்ன பாக்குறோம்னு சொன்னா அதே மாதிரி டிஸ்ஆனஸ்ட், அது நமக்கு தெரியும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். திருடுறதுக்கு ஏமாற்றி அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அடுத்து இஸ் a father of lies. யோவான் 8:44, பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறார். அவன்கிட்ட உண்மையே இருக்கு. சரி, இப்படியெல்லாம் அவன் காரியங்களை செய்வான். இன்னும் அவன்கிட்ட இருக்கிற முக்கியமான பெரிய பாவம் என்னன்னு சொன்னா, இந்த பாவமும் நமக்குள்ளாக அப்படியே உள்ள வந்துடும். கிரீப்பின், இட் வில் கிரீப்பின். அதுதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குது. முழுசா அப்படியே பெருசா வராது, உள்ளுக்குள்ள அப்படியே நுழைஞ்சிரும் பாருங்க. அது என்ன தெரியுமா, அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாவம். அதை வந்து கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் குழந்தை தண்டனையும் தருவார். என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் கர்த்தருடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் நம்ம கொடுக்கிறோம். நம்மை அவர் தூதர்களுக்கு சற்று குறைவாக படைத்திருக்கிறான்னு சொல்லி வேதத்துல எபிரேயர் 2:6-7, 2 பேதுரு இதுல எல்லாம் நாம பார்க்கிறோம். அந்த தூதர்கள் நமக்கு பணிவிடை ஆவிகளாக படைத்திருக்கிறார்கள். இப்ப யாரு பிசாசு? யாரு? அவன் தூதன். கர்த்தர் படைக்கும் போது இந்த தூதர்களுக்கு சற்று நம்ம குறைவா படிச்சிருந்தாலும் அவங்கள நமக்கு பணிவிடை ஆவிகளாக வச்சிருக்காங்க. ஒரு நாள் நம்மை அவர் மறுரூபப்படுத்தி அவர்களை காட்டிலும் பெரிதாக்கி வைப்பார் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் அவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். மனுஷனை படைக்கிற வரைக்கும் அவன் ஒரு நல்ல அனாயிண்டட் கேரும். மனுஷனை அவர் அப்படி படைச்சிட்டாரு, தன்னுடைய சாயல்ல படைச்சு தன்னுடைய ஜீவாத்மாவை அவருக்கு ஊதிட்டாருங்கிற ஒரு விஷயம்தான். So he is going to have an eternal life. அத நான் ஒரு காலம் அலோவ் பண்ண மாட்டேன். அவன் நான் என்ன மாதிரிதான் அவனும் வந்துடணும்னு சொல்லி அந்த ஒரு ஒரு வைராக்கியம்தான் அவனுக்கு முதல் பாவம். கர்த்தருடைய சாயல்ல படைத்த மனிதனை அவன் வந்து மதிக்க மாட்டேன், மதிக்காதபடியும் அதன் மூலமாய் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவன் செலுத்தாதபடினாலும் அந்த ஒரு பெரிய பாவம் தான் அவனை வந்து ஆண்டவர் முதல்ல அந்த பெருமை வர்றதுக்கு அவனுக்கு காரணமா இருந்துச்சு. ஒண்ணு பெருமை, அடுத்தது இந்த கர்த்தருடைய செயலை அவமதித்தான். கர்த்தருடைய அந்த சிருஷ்டி செயலை அவன்
அப்ப இன்னைக்கு நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் யோசிக்கணும் இல்லையா? இன்னைக்கு செக்ஷுவல் வயலன்சஸ் எவ்வளவு நடக்குது, இன்னைக்கு சைல்டு அபியூஸ் எவ்வளவு நடக்குது. ஏதோ அந்த அந்த ஆக்ஷன் தான் நம்ம நினைக்க கூடாது. இன்னைக்கு அந்த ஆக்ஷன் மாத்திரம் இல்ல, ஆக்ஷனே சின்னு அது இல்ல. அதை விட இப்ப நம்ம ஒரு கேஸ்ன்னு உள்ள போயிட்டா அதுக்கு வரிசையா 10 கேஸ் சேர்த்திடுவாங்க இவங்க போலீஸ்காரங்க. இது பண்ணீங்க, அதை பண்ணீங்க, இப்படி பேசுனீங்க, கையை நீட்டினீங்க, சட்டையை பிடிச்சீங்கன்னு என்னென்னமோ மறுபடியும் சேர்த்து விட்டுருவாங்க. மாட்டிக்கிட்டோம்னா மாட்டினதுதான். அது போல இப்ப நமக்கு இங்க ஆக்ஷன் இல்ல, அந்த ஒரு ஆக்ஷன் மாத்திரம் தான் பிரச்சனை இல்லை. அதுல வர்றது என்னென்னலாம் வரும், நான் கர்த்தருடைய பார்வையில என்னுடைய சாயல்ல படைத்த இந்த சிருஷ்டியை நீ அவமதிக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம்? அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்ல. குடும்ப வாழ்வுல, சமுதாய வாழ்வுல, திருச்சபையில ஒரு சிலரை நம்மோடு கூட சமமா உட்கார விடுறது இல்ல. இதெல்லாம் எனக்கு வச்ச ரிசர்வ் சீட்டு, இங்க யாரும் வரக்கூடாது, என்னென்னமோ நடக்குது இல்ல இன்னைக்கு சபைகள்ல. ஒவ்வொரு இடங்கள்ல அவங்களுக்கு முக்கியமான சில காரியங்கள். So all these things we should think. நம்ம சர்வன்ஸ் எப்படி நடத்துறோம்? நமக்கு மற்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்யறவங்க இல்ல சமுதாயத்துல இருக்கிற சாதாரணமா நம்மளுடைய நடவடிக்கைகளே நம்ம யோசிச்சு பார்ப்போம். டெய்லி லைஃப்ல, ரொட்டீன் லைஃப்ல, ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா, ஸ்டாஃபா இருந்தா ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எப்படி நடத்துறோம்? நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி நடத்துவாங்க. சிலரை ஃபேவரட்டிசம் காமிப்பாங்க, சிலரை ரொம்ப இன்சல்ட் பண்ணுவாங்க. எத்தனையோ நடக்குது இல்லையா? You have to be very very careful. ஒருத்தர் நாம டீஸ் பண்றதும் கூட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நாம கர்த்தருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கோம். நமக்கு இவங்களை பாக்குறப்போ இந்த மாதிரி சாயலா இருக்கும். இவங்களுக்கு மூக்கு சரியில்லை, இவங்களுக்கு காது சரியில்லை, இவங்களுக்கு வாய் சரியில்லை, இவங்க ஒல்லி, இவங்க குண்டு, இப்படி இல்லை நம்மளுடைய பார்வையில. கர்த்தர் இதையெல்லாம் பாக்குறது இல்ல. கர்த்தருடைய பார்வையில அது எப்படி இருக்கு? கர்த்தருடைய சிருஷ்டி. நம்ம அதனால நம்ம இன்னொரு காரியமும் உண்டு. கர்த்தருடைய சிருஷ்டிப்பாய் நாம் இருக்கிறதுனால அதனால டோன்ட் கேர் மாஸ்டர் நாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சிருஷ்டிப்பாய் நாம் இருக்கிறதுனால கர்த்தருக்கு மகிமை கொள்ளும் விதமாக நம்முடைய உடலை பேணி கொள்ள வேண்டும். ஹெல்த் நம்ம பார்த்துக்கணும், ட்ரெஸ்ஸிங் மாடஸ்டா இருக்கணும். இதெல்லாம் நமக்கு அவசியம். ஏதோ நம்ம கர்த்தருடைய சாயலை யாரும் ஒண்ணும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நாம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. So all these things we should teach our children, we should teach our students, and we should exercise in our own life. நம்ம வாழ்க்கையிலும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல சாமி இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அங்க ஏதோ பிசாசை பத்தி பேசிட்டு இருக்காரு, ஆனா இன்னைக்கு ஆவியானவர் இப்படியான காரியங்களை நமக்கு சொல்லி தருகிறார். சாத்தானுக்கு என்ன முக்கியமான ஒரு காரியம்னா, அவனுக்கு எல்லார காட்டிலும் அவன் தான் டாப்பா இருக்கும். Even above God or at least equal to God. அதுதான் அவனுடைய பிரச்சனையாய் போய்விட்டது. அதனாலதான் அவன் கீழே தள்ளப்பட்டான்றது திரும்ப திரும்ப நம்ம வாசிக்கணும். இப்ப கடவுளுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு சில மனுஷருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஸ்டேட்டஸ்ன்னு சில வசனங்களை பாக்குறோம். ஆதியாகமம் 1:26 தம்முடைய ரூபப்படி தமது சாயல்ல நம்ம உண்டாக்கியிருக்காரு. நான் ரொம்ப கருப்பா இருக்கேன் அப்படின்ட்டு நாம என்ன செய்யக்கூடாது, ஆனா வருத்தப்படவே கூடாது. அவங்க நல்ல ஃபேரா இருக்காங்க, அழகா இருக்காங்க, பாரு எப்படி இருக்கேன், அவங்களால எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னு சொன்னா நம்மை அவர் சாயல்ல படைச்சிருக்காரு, நாமே அதை சொல்லக்கூடாது. நிறைய பேருக்கு தங்களை குறிச்சே லோ எஸ்டீம் இருக்கும். அது மாத்திரம் இல்லாம மற்றவங்க நம்மளை அப்படி நடத்துவாங்க. ஆனா அப்படிலாம் நம்ம செய்யவே முடியாது. ஏன்னு சொன்னா கர்த்தர் நமக்குன்னு ஒரு அவருடைய அழகை நமக்கு தந்து. அதனாலதான் நம்ம என்ன வாசிக்கிறோம், மனுஷனை நினைக்கிறதுக்கும் விசாரிக்கிறதுக்கும் அவன் ஏமாத்திரம். ஆனா கர்த்தர் அவனை எப்படி பண்ணியிருக்காருன்னா எல்லாவற்றின் மேலும் அதிகாரியாக எல்லாவற்றையும் மனுஷனுக்கு கீழ்படுத்திருக்க. இந்த நாம எக்ஸசைஸ் பண்ணணும், இந்த உரிமையை எடுத்துக்கொள்ளணும். திரும்பவும் சொல்ற, தவறாய் பயன்படுத்துவதற்கல்ல. we should know we are precious. நீ எனக்கு விசேஷமானவன்,
விசேஷமானவன் அப்படின்னு ஏசாயா 43 வாசிக்கிறோம். உன்னை பெயர் சொல்லி நான் அழைச்சிருக்கேன், நீ என்னுடையவன். போதும். இதை விட நமக்கு என்ன வேணும்? இதை விட நமக்கு என்ன வேணும்? அதனால நம்ம இதையெல்லாம் நம்ம எப்பொழுதும் இந்த வார்த்தைகளை எல்லாம் நினைச்சு பார்த்து பார்த்து நம்மை என்கரேஜ் பண்ணிக்கணும். சரி, இப்ப இங்க நம்ம பாக்குறது என்னன்னா, இந்த சாத்தானுடைய வீழ்ச்சி. அந்த முதல் காரியம், அதாவது அவனுடைய மகிமையிலிருந்து அவன் மகிமையை இழந்த அந்த முதல் காரியம், இயேசு சுவாமி லூக்கா 10:18 சொன்னது போல, பரலோகத்திலிருந்து அவனை கீழே தள்ளினார், ஒரு மின்னலை போல அவன் கீழே தள்ளப்பட்டான் இல்லையா? அதுதான் ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நடந்த வீழ்ச்சி. ஆனா இனிமே நடக்க வேண்டிய வீழ்ச்சி 3 இருக்கு, வேதத்துல குறிக்கப்பட்டிருக்கு. அது என்ன? வானமண்டலத்திலிருந்து அவன் கீழே தள்ளப்படுவான். அவனுக்கு வானமண்டலத்தில் அதிகாரம் உண்டுன்னு இந்த சில வசனங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறபடி அந்த சிச்சுவேஷன்ல தான், உபத்திரவ காலத்துலதான் வானமண்டலத்திலிருந்து அவன் கீழே தள்ளப்படுவான். முதல்ல அடுத்த 2வது வீழ்ச்சி. அது வரைக்கும் அவன் அங்கேயும் மேலையும் கீழையும் இவங்களுக்குள்ள பூந்து அவங்களுக்குள்ள பூந்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவன் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். அதி கிறிஸ்துவம் வருவான், எல்லாம் அவனுடைய செயல்பாடுதான். அடுத்த வீழ்ச்சி எங்க நடக்குதுன்னு சொன்னா, 1000 வருஷ அரசாட்சி பூமியில நிலவப்படும் போது அவனை சற்று காலம் பாதாளத்தில தள்ளி மூடப்படுவார். அந்த 20ஆம் அதிகாரம் 1-3 வசனம். அது 2வது வீழ்ச்சி. பூமியில இருந்தா வானத்துக்கு போனா, இவன் பிதாவினுடைய ஸ்தானத்துல நின்னா, இந்த நிலைமையில இருந்தெல்லாம் அவன் இழுத்து கொண்டு போய் எங்க தள்ளிடுவாங்க? பாதாளத்துல தள்ளுவாங்க. நாட் நரகம், பாதாளம். நமக்கு அன்னைக்கே வெளிப்படுத்தல படிக்கும் போதே நான் அதெல்லாம் உங்களுக்கு நல்லா சொல்லியிருக்கிறேன். அதனால பாதாளத்துல தள்ளி அங்க அடைக்கப்படுவான். 3வதா கடைசியா அவனை எங்க அவனை நிச்சயமா நிரந்தரமா தள்ளப்படுவான்னு சொன்னா, வெள்ளை சிங்காசன தீர்ப்பு, கடைசி நியாய தீர்ப்பு. இந்த பிசாசு அவனை நரகத்திற்கு, 2ஆம் மரணமாகிய நரகத்திற்கு, அவனையும் அவன் தூதர்கள் அவன் கூட்டத்தார் எல்லாரையும் சேர்த்து அனுப்பப்படுவார்கள். அது 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதுதான் கடைசி வீழ்ச்சி. இதுக்கப்புறம் பிசாசுங்கிற ஒரு காரியமே இருக்காது. பிசாசுங்கிறது இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் எல்லாம் தெளிவாயிடுச்சு. என்ன ஆகும், எப்ப நடக்கும், எப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்றத நமக்கு சொல்லிட்டோம். சோ இங்க நம்ம பாக்குறபடி திரும்பவும் பெருமையை பத்தி தான் சொல்லப்படுது. நமக்குள்ள பெருமை இருக்கக்கூடாது. பெருமை இருக்குமானால் நாம் என்ன செய்வோம்? அழிவை நோக்கி பார்ப்போம். இப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த அந்த எதிரி யாருன்னு நமக்கு தெரியும். If you know your enemy, you win half the battle. அவனுக்கு ஏத்த மாதிரி நம்ம அதை என்ன செய்ய முடியும்? திடீர்னு அவன் யாருன்னு அவனை தெரியாமையே நமக்கு ஏதாவது ஒரு தெரியாத இடத்துல இருந்து வந்தா நம்மளால அந்த போரை நம்ம சமாளிக்க முடியாது. ஆனா நமக்கு தெரிஞ்சு வந்தா அதுக்கு ஏத்த நம்ம அதுக்குரிய ஆன்டி இதை ரெடியா வச்சிருப்போம். அது மாதிரிதான் இப்ப நம்மையும் தெரியாம, எதிரியும் தெரியாம, நம்முடைய வீக்னஸ் என்ன, நம்முடைய ஸ்ட்ராங் பாயிண்ட் என்னன்னே நமக்கு தெரியாம, எதிரிய பத்தியும் தெரியாமையே நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோமானா, வர ஒவ்வொரு போர்லையும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் நாம விழுந்து விழுந்து எந்திரிப்போம். வேதனை தான் அதிகமா. நாம ஆண்டவர் அப்படி இருக்க சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுகிறவனாய் தான் ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார். கடைசி அதிகாரங்கள்ல கூட அவர் என்ன சொல்றாரு? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் இதை தருவேன், அதை தருவேன். ஏன் அது ஜெயம் கொள்றது அவ்வளவு முக்கியம். அந்த ஜெயம் கொள்றதுக்கு எத்தனையோ சுய கட்டுப்பாடு, ஒடுக்கங்கள், டிசிப்ளின், ஆதியில நீ கொண்டிருந்த அன்பை நீ இப்போ ஒவ்வொரு குறையும் அந்த 7 சபையில பாத்தீங்கன்னா நமக்குள்ளேயே அதெல்லாம் இருக்கு. அதையெல்லாம் மேற்கொண்டு ஜெயம் கொண்டாதான் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவாரு. இதெல்லாம் நமக்காக தானே எழுதப்பட்டிருக்கு. இப்ப நம்ம இதெல்லாம் வாசிச்சு அதன்படி நடந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? பரலோகவாசிகளாய் மாற முடியும். பரலோகவாசின்னா ஆக்சுவலா நம்ம இன்னுமே ரொம்ப தெளிவா இருக்கணும்னா,
இந்த பூமியில புதிய வானம் புதிய பூமி, அதிலே நாம குடிமக்களாய் மாற முடியும். ஏன்னா பரலோகமே பூமிக்கு வந்துடும். இந்த பூமியில புதிய வானம் புதிய பூமி, அந்த அந்த இடத்துக்கு நாம போகணும்னா நாம அதான் பாஸ்போர்ட். அதுதான் பாஸ்போர்ட். ஸோ பிசாச நம்ம ஒரு சில நேரங்கள்ல எதிர்க்கணும். ஒரு சில நேரங்கள்ல அவனை வெட்டி வீழ்த்தணும். அதற்கு தேவனுடைய வார்த்தையையும் ஜெபத்தையும் பயன்படுத்தணும். ஒரு சில நேரங்கள்ல நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்பதை எப்பொழுதும் ஞாபகத்துல வைத்து, நமக்கு அங்க ஒரு மாதிரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் நாம என்ன செய்யணும்? இதை நாம ஞாபகத்துல வைத்து 1 யோவான் 4:4 சொல்றபடி உங்களுக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் பெரியவர். அங்க நான் ஒண்ணுமே பேச முடியாது, அது எனக்கு அதிகாரத்துல இருக்கிற ஒரு சிச்சுவேஷனு, அவங்க வேணும்னே எனக்கு பிரச்சனை உண்டு பண்றாங்க, நான் என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய வேண்டாம். இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு ஜெபத்துல இருங்க. கர்த்தர் அதை மாற்றி போடுவார், இல்லைன்னா அதற்கு ஒரு வழியை உண்டாக்கி தருவார். சரி, இன்னும் ஒரு சின்ன ஒரு 5-6 ஸ்லைடு தான், அதை பார்த்துருவோம். 20-26 வசனங்கள்ல அப்படின்னு நினைக்கிறேன். இது சீதோனை குறித்து, அதே அதிகாரம் 28ஆம் அதிகாரத்திலேயே சீதோனும் தீரு சீதோன், இந்த சீதோனும் ஒரு பெரிய கடல் நகர பட்டணம். இப்படியா அந்த பட்டணங்கள் இருக்கும். யார் இந்த சீதோனியர்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க கானானுடைய வம்சத்தார். இந்த கானான் யாரு? நோவாவுடைய பேரன். நோவாவுக்கு 3 பிள்ளைகள், காம், சேம், யாபீத். இந்த காமுடைய மகன் தான் கானான். அந்த கானானின் வந்தவங்க தான் கானானியர். அதுல முதல் கானானுக்கு பிறந்த முதல் பேரன் பேரு சீதோன். அந்த சீதோன் வம்சத்துல வந்தவங்க தான் சீதோனியர். ஆக மொத்தத்துல இதுல என்னன்னா, நோவா கானானை சபித்திருந்தார். காம் செய்த தப்புக்காக காமை சபிக்கிறதுக்கு பதிலாக காமுக்கு பிறந்த கானானை சபித்தார். இப்போ கானானுடைய வம்சத்துல வந்தவங்க இவங்க எல்லாருமே சாபம் பெற்றவர்கள். ஆனாலும் கர்த்தருடைய இரக்கமும் கிருபையும் அவங்களிடத்துல இருந்தது. அவங்க என்னெல்லாம் செய்திருந்தாரு, அங்குள்ள மக்கள் எப்படி இருந்தாங்கிறத நம்ம பார்க்கோம். அந்த இடத்துல யார் வசித்து இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆதி நாட்கள்ல அவங்க சீதோன் கானானுடைய பேரன். ஆனா அதுக்கப்புறம் ஆசேர் கோத்திரத்தார் அந்த இடத்துல குடியிருந்ததாக நம்ம பார்க்கணும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் யோசுவா குறித்து கொடுப்பார் இல்லையா, உனக்கு இந்த இடம், உனக்கு அந்த இடம் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி ஆசேர் கோத்திரத்தார் தான் இந்த தீரு சீதோன் பகுதிகள்ல இருந்தவங்க. சரியா? அப்போ கர்த்தர் இந்த முதல்ல இந்த இஸ்ரேல் கோத்திரத்தார் அந்த நாடுகளுக்கு போகும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த கானானியர், இந்த சீதோனியர் இவர்களை எல்லாம் நீங்க விரட்டிடணும், அந்த இடத்த விட்டு நீங்க விரட்டிட்டு அந்த இடத்த ஆக்கிரமிக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இவங்க போனவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களையெல்லாம் முழுசா விரட்டல. கொஞ்சம் பேரை அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு அடிமைகளாக வைத்து அவங்களுக்கு வேலைக்காரர்களாக அப்படி இப்படின்னு வச்சிருந்தாங்க. கடைசியில என்னாச்சு, அவங்களே இவங்களை ஆள்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. சரியா? அதனாலதான் இந்த ப்ராப்ளமே. அந்த விதமாய் அவர்கள் செய்த போதும் கூட நம்ம பார்க்கிறோம் ஒரு சில நன்மைகளையும் இங்க பார்க்கிறோம். முக்கியமா இந்த சீதோன் பகுதியில 3 பெண்மணிகள், அதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது. 3 பெண்மணிகள் விசுவாச பெண்மணிகளா இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். சீதோனே சபிக்கப்பட்ட இடம். இப்ப நீங்க சொல்ல முடியாது, குறை சொல்லவே முடியாது. நான் இருக்கிற குடும்பம் உங்களுக்கு தெரியாது எப்படிப்பட்ட குடும்பம்னு, நான் இதுல எல்லாம் இருந்து சாட்சியெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடும். இல்ல எங்களுடைய இன்லாஸ் எல்லாம் இந்த மாதிரி எங்களை தொந்தரவு பண்றாங்க, அதனால நான் சாட்சியா இருக்க முடியாது அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடும். ஆனா இந்த 3 பெண்களும் பாருங்க, அவங்க இருந்த இடமே அந்த மாதிரி சபிக்கப்பட்ட இடம், ஆண்டவரை அறியாத இடம். அந்த இடத்துல அவங்க ஒரு விசுவாச பெண்மணிகளா இருந்தாங்க. அதுல முதல்ல இடத்துக்கு வர்றது யாருன்னு சொன்னா, அந்த கானானிய பெண்மணி கர்த்தரிடத்துல ஏசாமி இடத்துல தன் மகளுக்காக ஜெபிப்பாங்க இல்லையா, அந்த பெண்மணி. தன் மகள் மிகவும் சுகவீனமா இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்வாரு,
நாய்க்குட்டிகளுக்கு இப்ப புரியுதா ஏன் கர்த்தர் நாய்க்குட்டிகள்னு அவங்கள சொல்றாருன்னு? இஸ்ரேல் ஜனங்கள் தன் பிள்ளைகளாகவும் அந்த சீதோனியரை நாய்க்குட்டிகள் என்று சொன்ன. ஏன்னா அவங்க சபிக்கப்பட்ட ஜனம். அதையும் அவங்க சொன்னபடி கேட்காம மீறின ஜனம், மீறுதலான ஜனம். அதனாலதான் கர்த்தர் அவங்களை என்ன சொன்னாருன்னா நாய்க்குட்டிகள்னு சொல்றாரு. அப்ப அந்த சூழ்நிலையில கர்த்தர் அதுலயும் விசுவாசத்தோட இருந்து கர்த்தரிடத்தில் வந்து நன்மையை பெற்றுக்கொண்ட ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீ அவளும் அந்த கானானிய பகுதியில சேர்ந்தவன், அந்த சீதோன் பகுதியில சேர்ந்தவன். இரண்டாவதாக ராகாப். யோசுவா புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 ஒற்றர்களை அவங்க வீட்டுக்குள்ள அனுமதித்து காக்க வைத்து தப்பிக்க வச்சாங்க. அவங்க ஜன்னல்ல சிவப்பு நூலை கட்டி அவங்க குடும்பத்தை, முழு குடும்பத்தையும் அழிவின் போது அத்தனை எரிகோ பட்டணத்துல அத்தனை பேர் அழிஞ்சாலும் அந்த ஒரு குடும்பம் முழுமையாய் காக்கப்பட்டது. காரணம் இந்த ஒரு விபசாரியினுடைய விசுவாசம். இருந்த இடம் சரியில்லை, செய்த தொழில் சரியில்லை, ஆனா உள்ளத்துல என்ன இருந்தது? விசுவாசம் இருந்துச்சு. சோ கர்த்தர் எதை பார்க்கிறாருன்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம இப்படி எல்லாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம ஒரு நாளும் சொல்ல முடியாது. ஆனா நம்ம என்ன செய்யக்கூடும்னா ஜாக்கிரதையாய் விசுவாசத்தை அவங்க விசுவாசம் போல அந்த விசுவாசத்தை நாம காத்துக்கொள்ளணும். அந்த விசுவாசம் இருந்தா நம்மை கர்த்தர் கனப்படுத்துவார். மூன்றாவதாக அந்த சாரிபாத் விதவை. சாரிபாத்துங்கிறது எங்க இருக்குன்னா அந்த சீதோன் பகுதியில தான் இருக்கு. எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க இல்லையா, அந்த அம்மா அவங்களுக்கு கொடுத்த அந்த சாரிபாத் விதவையும் எங்க இருந்தாங்கன்னு சொன்னா, அவங்க எவ்வளவு விசுவாசத்தோட இருந்தாங்கன்னு, கர்த்தருடைய மனுஷன் வராரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக அவர் அந்த பஞ்ச காலத்துல கூட அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். சோ நம்ம செயல்களின் நோக்கம் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அதை கனப்படுத்துவார். இந்த அம்மாவுக்கும் அப்படியாய் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சரி, இப்ப நாம 21, 22 வசனங்கள்ல எசேக்கியேல் என்ன சொல்றாருன்னா, அந்த எசேக்கியேலுக்கு கர்த்தர் சொல்றது என்னன்னா, சீதோன் பகுதியில உன் முகத்தை திருப்பி அவங்களுக்கு சொல்லு, இதோ உனக்கு விரோதமாய் வந்து உன் நடுவிலே மகிமைப்படுவேன். உன் நடுவுல வந்து நீ செய்யற அற்புதமான காரியங்களினால, நீ செய்கிற பலிகளினால, நீ வாழ்கிற விசுவாச வாழ்க்கையினால, உன் சாட்சிகளினால நான் மகிமைப்படுவேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். இங்க என்ன சொல்றாரு? உனக்கு விரோதமாய் வந்து நான் மகிமைப்படுவேன். அதுல நியாய தீர்ப்புகளை செய்து அதுல பரிசுத்தன் என்று விளங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய். சோ இந்த சீதோன்கிற பட்டணம் யோசுவா காலத்துல இருந்து இருக்கு. இந்த சீதோனுடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இப்ப நம்ம பார்த்தோம். இது ஏசாயா, எரேமியா, இந்த எல்லாவற்றிலுமே அதை குறித்து பார்க்கிறோம். இப்ப இந்த சீதோனுக்கு அவர் எப்படி நியாய தீர்ப்பை கொண்டு வராரு? கொள்ளை நோய் கொண்டு வராரு. கொள்ளை நோய், பேண்டமிக், COVID-19 யோசிச்சு பார்த்துக்கோங்க. புதுசா அடுத்த 4th wave வருது. ஜூன் மாசம், அக்டோபர் வரைக்கும் போகுமா சொல்றாங்க. ஜபிப்போம். கொள்ளை நோயை கொண்டு வருவேன். வீதிகளில ரத்தம் வரும். பட்டயத்தினால் காயப்பட்டவர்கள் நடுவிலே வெட்டுண்டு விடுவார்கள். வார், சோடு, வாரு, பெஸ்டிலன்ஸ், இது எல்லாமே என்னத்தை குறிக்குது? கர்த்தருடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவர்களுக்கு சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கும் முள்ளும் நோவா உண்டாக்குகிற நெரிஞ்சலும் அவர்களுக்கு இராது. நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள். அதாவது இவங்க செய்த பெரிய லிஸ்ட் ஆஃப் சின்ஸ்ல ஒரு சின்னம் என்ன? கர்த்தருடைய ஜனங்களை இகழ்ந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய ஜனங்களுக்கு நேரிட்ட துன்பத்துல இவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. இதற்காகவே அந்த மோவாபு, அம்மோனு, அந்த அந்த பகுதியில இருந்த மக்களை எல்லாம் கர்த்தர் நியாயந்தீர்த்துக்கிட்டு வரும்போது இந்த சீதோன் பக்கத்துல அவங்க எங்கேயோ இருக்காங்க, ஆனா கூட அவங்களும் இந்த மக்களுடைய காரியத்தை குறித்து அவங்க இகழ்ந்ததாக நம்ம பார்க்கிறோம்.
அதற்காக அந்த தண்டனையை கொடுத்ததாகவும் நாம பார்க்கிறோம். அப்போ மற்றவர்களுக்கு அந்த தண்டனையை குடிக்கும்போது இவர்களுக்கு ஒரு ஒரு ரிலீஃப். அப்பாடா, எனக்கு எதிராக இருந்த மக்களை, என்னை கஷ்டப்படுத்தின மக்களுக்கு கர்த்தர் சரியாய் கொடுத்திருக்கிறாருன்னு இஸ்ரேல் ஜனங்க கொஞ்சம் மனசமாதானம் அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதே சமயத்துல நம்ம 3 விசுவாச பெண்களை பார்த்தோம். அதே சீதோன் பகுதியில மிகவும் மோசமான ஒரு கெட்ட அடையாளமாகிய ஏசபேலும் அந்த சீதோன் பகுதியில இருந்துதான் வந்தான். அந்த சீதோன் ராஜா இத்பால் நான் முதலே சொன்னேன் இல்லையா, அந்த இத்பால் ராஜாவுடைய மகள் தான் எசபேல். அவதான் ஆகாப் ராஜாவுடைய மனைவி. ஆகாப் தொடக்கத்துல ரொம்ப அவர் ஒரு கெட்ட ராஜா. ஆனா தொடக்கத்துல ரொம்ப கெட்டதை செய்யறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாரு. இந்த அம்மா வந்துச்சு, இந்த அம்மா வந்து பூராத்தையும் அந்த பக்கத்துல இருக்கிற அந்த நாபோத் அவனுடைய திராட்சை செடியை அந்த குடியிருப்பெல்லாம் எப்படி எடுத்தா, இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா 1 ராஜாக்கள் புஸ்தகங்கள்ல. அவ்வளோ ஒரு பயங்கரமான துணிகரமான ஒரு அம்மா. அதோடு கூட நிறைய விக்கிரகங்களை கொண்டு இந்த அம்மா வந்துதான் விக்கிரக தோப்புகளை உருவாக்கினார். பாகால் வணக்கங்கள், குழந்தைகளை பலியிடுற வணக்கம், இதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொண்டு வந்தது யாரு? இந்த ஏசபேல். இந்த அம்மா செஞ்சுட்டு போனதுனால எசேக்கியேல் புத்தகத்துல வாசிக்கிற 8ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல எல்லாம் அவங்க அவ்வளவு தண்டனைக்குள்ளாகிறாங்க, கர்த்தர் அவ்வளவு வேதனைக்குள்ளாகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய வழிபாடுகளை அப்படியே இவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் படங்களை வரைஞ்சிட்டு மரங்கள்ல மேடுகள்ல எல்லா பகுதிகளிலும் விபச்சாரமும் விக்கிரக ஆராதனைகளையும் இஸ்ரேல் ஜனங்கள் செய்ததற்கு காரணம் இந்த எசபேல் என்கிற பெண். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. ஒரு பெண்ணை நினைச்சா எல்லாம் செய்ய முடியும். அந்த மாதிரிதான் இந்த பெண். இவளால அந்த முழு தேசமே அழிவுக்குள்ளாகப்பட்டது. எல்லா கெட்ட வழக்கங்களும் அவளால உள்ளே கொண்டு வரப்பட்டது. இதனால இந்த தீர்ப்பு, நியாய தீர்ப்பு, சீதோனுக்கு கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பு 2 விதத்துல அவர்களுக்கு பயனாகுது. 1, கர்த்தருடைய நீதியை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அவர்தான் கர்த்தர், அவர் செய்கிற கர்த்தர் நீதி உள்ளவர் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சு அறிக்கையிடுவாங்க. 2வதாக இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருடைய பாதையில நடக்கிறதுக்கு தடையா இருந்த காரியங்கள் எல்லாம் இவங்களுக்கு நேரிட்ட நியாய தீர்ப்பை பார்த்து அது விலக்கி கொள்ளப்படும். ஓரளவுக்கு கடைசி வரைக்கும் இவங்க இன்னும் தப்பு செஞ்சுட்டே தான் இருக்காங்க. முழுசா பரிசுத்தம் ஆகி விடல. நம்மள மாதிரி தானே, நம்மளும் முழுசா பரிசுத்தம் இல்லையே, நமக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இருக்குல்ல, அது மாதிரி. ஆனா அதுக்கு ஒரு காரணமாய் இந்த நியாய தீர்ப்பு இருக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்லுவதாக நாம பார்க்கிறோம். சோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான அதிகாரத்தை பார்த்தோம், 28ஆம் அதிகாரம். இதுல நிறைய விஷயங்களை ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. ஹிஸ்டரி ஒரு பக்கம் இருக்கட்டும், தீருக்கும் சீதோனுக்கு வந்த நியாய தீர்ப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு எல்லாத்துக்கும் மீறி நம்முடைய பர்சனல் லைஃப்ல, நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி நடந்து கொள்ளணும், நமக்கு என்ன தேவை, எல்லாவற்றையும் ஆண்டவர் தெளிவாய் இன்றைய நாளில இந்த அதிகாரத்தின் மூலமாய் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில நாம என்ன செய்யலாம்? நல்லா ஜெபித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரிடத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். சரியா? சரி, இன்னைக்கு யார் டர்ன் ஜெபிக்கிறது? ஷீலா இருந்தா ஷீலாவை பண்ண சொல்லியிருக்கலாம். ஷீலா இல்ல. சரி, விஜிலா பண்ணுங்க. ஆண்டி நான் இருக்கேன். ஷீலா இருக்காப்பா, உன்னோட சேர்ந்து இருக்காங்க. சரி சரி, அப்ப இருக்காங்க ஆண்டி. ஷீலா இருக்காங்க ஆண்டி. சரி, அப்ப ஷீலாவை பண்ண சொல்லலாமா? நான் பண்றேன் ஆண்டி. இந்த வாரம் ஷீலாவை பண்ண சொல்லலாம், அடுத்த வாரம். ஓகே ஓகே ஆண்டி. ஓகே ஆண்டி, ஷியோர் ஆண்டி. ரைட். மகா இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல மாணவிகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் பெரியவர், பரிசுத்தர் 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 தகப்பனே. ஏசப்பா, அந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு நாட்களும் சுவாமி
அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு நீ முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில கூட தகப்பனே, நாங்கள் தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். தியானித்த அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 28ஆம் அதிகாரத்திற்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கீங்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிறப்பா. அந்த பூமியில நிறைய உபத்திரவங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள் உண்டு சுவாமி. ஆனாலும் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் என்று எங்களை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றி அரவணைத்து வருகிற தேவன், இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு விசை கூட தகப்பனே அப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கிட்டி சேரவும், எங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நாங்கள் ஒரு விசை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும், எங்களுடைய தவறுகளை இன்னும் நாங்கள் ஒரு விசை கூட சரியாக கொள்ளவும் அப்பா நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்குண்டான ஒவ்வொரு ஏசப்பா மனுஷனை பூமியின் மண்ணினாலே நீர் உருவாக்கினீர். நீர் அந்த ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதின போது அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று நாங்கள் வேதத்துல காண்கிற சுவாமி. அப்படிப்பட்ட ஜீவனுள்ள சுவாசத்தை எங்களுடைய நாசியிலே நீர் ஊதி இருக்கிறீங்க தகப்பனே. ஏசப்பா எங்களுடைய பாரம்பரிய கட்டுகள், எங்களுடைய பாரம்பரிய ஜென்ம சுபாவங்கள் ஏசப்பா இதெல்லாம் எங்களை பின்தொடரும் என்றால் அதை ஒரு விசை கூட தகப்பனே உம்முடைய பாதத்துல நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதெல்லாம் எங்களுடைய ஜெப வாழ்க்கைக்கு இன்னும் ஒரு விசை கூட தகப்பனே தடையா இருக்கும் என்றால் அதை நம்முடைய பாதத்துல வைத்து நாங்கள் செபிக்கிறோம். அதை நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஆவியானவரே, எங்களை ஒரு விசை கூட பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்துல இன்னும் ஒரு விசை கூட கிரியை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா இது பாவமான உலக ராஜா, எங்களை சுற்றிலும் பிசாசனுடைய கண்கள் என்றும் உலாவிக் கொண்டிருக்கிறது ராஜா. அவன் வானத்திற்கும் பூமிக்கும் ராஜாவாக இன்னும் இருக்கிறான் சுவாமி. அப்பா அவனுடைய தகப்பனை தந்திரத்திலே நாங்கள் விழாதபடி ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய செவிகளையும் எங்களுடைய கண்களையும் எங்களுடைய நாவுகளையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய வேத வாசிப்பின்படியும் ஜபத்தின்படியும் நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அவன் பொல்லாதவன் சுவாமி. அப்பா அவன் கெச்சிக்கிற சிங்க ராஜா. அப்பா நாங்கள் எல்லாவற்றிலும் தகப்பனே ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாக விழிப்பாய் இருந்து அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இரவும் பகலும் தகப்பனே உண்மையில் தகப்பனை மகிழ்ந்து நாங்கள் இருக்கவும், உண்மை பற்றின தியானத்தோடு நாங்கள் காணப்படவும் அப்பா அந்த பரிசுத்த வார்த்தை எங்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களிடத்துல ஒன்றுமில்ல, எங்களுடைய தகுதி எல்லாம் உம்முடையது சுவாமி. அப்பா நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் அறிந்து வைத்திருக்கிறீங்க ஏசப்பா. எங்களுடைய நினைவுகளை அறிந்து ஆராய்கிற தேவன் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா மனத்தாழ்மையோடு நாங்கள் நடந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க. அதை இந்த நாட்களிலே கற்றுக்கொள்ளணும் சுவாமி. காலம் சமீபமாக இருக்கிறது ராஜா. உங்களுடைய வேதத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களும் இந்த நாளில அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி. அதை நாங்கள் அறிந்து சிந்தித்து எச்சரிப்புடன் காணப்பட மற்றவர்களுக்கும் இந்த எச்சரிப்பின் செய்தியை நாங்கள் சொல்லவும் ஒரு விசை எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இது இந்த ஆண்டின் மூலமாக கேட்க கிருபை செய்திரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இதில் வர தடைப்பட்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. இந்த வார்த்தைகள் அவர்களுக்கும் அவங்களுக்கும் பங்கடையத்தக்கதாக ஏசப்பா இது அவர்கள் போய் சேரும்படியாக தேவன் தாமே கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு விஷயம் எங்களை தாழ்த்துகிறோம், நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வார்த்தை தகப்பனே இனி வரக்கூடிய நாள் முழுதும் எங்களுடைய இருதயங்களிலும் எங்களுடைய வீடுகளிலும் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த ஒரு தகப்பனே குறை கூறுதலோ பொறாமையிலோ எரிச்சலோ வன்கண்களோ இல்லாதபடி தகப்பனே எங்களுடைய குடும்பங்களையும் ஏசப்பா எங்கள் சுற்றுப்புறத்தாரையும் அப்பா நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா காரியத்திலும் ஞானமுள்ள பிள்ளைகளாக நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு தெளிந்த புத்தியை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான வேலை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டிக்கு மட்டுமாய் நீர் கொடுத்த நல்ல சரீர சுக பலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென். 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 Thank you ஷீலா. ஆண்டி சொல்லுங்க. நல்லா இருந்தது ஆண்டி. இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு டச்சபிளா இருந்தது என்னன்னா ஆண்டி, சொல்லுங்க. அந்த
ஐ வில் அப்படிங்கிறப்ப நம்மளுக்குள்ள பெருமை வந்துருது. பெருமை வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து நன்றி செலுத்துற இருதயம் போயிருது. கரெக்ட்டா ஆன்ட்டி? ஆமா, கரெக்ட். அப்புறம் நம்மளுக்குள்ள நம்மளோட முக நாடிகள், அதாவது நம்மளுக்கு அந்த பேதுருக்குள்ள வந்த சாத்தான் போலயே நம்மளுக்குள்ள அந்த எண்ணங்கள் வந்தோனே, நம்மளோட முக நாடிகள், நம்மளோட வே ஆஃப் ஆக்ஷன் எல்லாம் நம்மளே மாறி போயிருது. கரெக்ட்டா ஆன்ட்டி? கரெக்ட். யூர் ஆ எக்ஸாக்ட்லி. தேங்க்ஸ் ஆன்ட்டி. எனக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தது ஆன்ட்டி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஒவ்வொருத்தருமே தேங்க் யூ ஆன்ட்டி. நம்மளே யோசிச்சு பார்க்கும்போது, அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு நெறைய காரியங்கள் தெரியும். வசனத்தை அப்படியே வசமா வாசிச்சுட்டு போயிட்டு கரெக்ட் இருந்தா ஆன்ட்டி. நமக்கு ஒண்ணுமே இருக்காது. எல்லாருமே நம்ம பர்சனலா ஒத்து வச்சு பார்க்கும்போது தான் we will know our weakness. நமக்கு என்ன சொல்றாரு சாமிங்கிறது நமக்கு எஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ் ஆன்ட்டி. தேங்க் யூ ஆன்ட்டி. எல்லாருக்கும் பாய். பாய். பாய் சரோ எங்க ஆன்ட்டி, சார்? சரோ உங்க டாடி பாவம் அவங்களுக்கு எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சது. ம். சரோ உங்க டாடி மேல ஒரு பையன் நடந்து போறப்போ சைக்கிள கொண்டு